உயிரோடு கலந்தவள். பார்வை 18. சுந்தர் திடீரென கைகளை எடுத்துக்கொண்டதில் சற்று தடுமாறி பிறகு சமாளித்து நின்றவள், கரெக்ட், இப்போ இருக்கிற நிலைக்கு அதுவே 1000 மடங்கு மேல் என்றாள். அப்படி என்ன ஊரில் இல்லாத கொடுமையை நீ இந்த வீட்டில் அனுபவிச்சிட்ருக்க? தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கொடுமையை அனுபவிக்கிறது 100க்கு 100 உண்மைதான். ஆனால் அது உங்ககிட்ட. நம்புகிற மாதிரி ஏதாவது இருந்தால் பேசு. நீங்கள் நம்புகிற மாதிரியா? அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பின்ன சோத்துக்கே வழி இல்லாதவளை கூட்டிகிட்டு வந்து வேலைக்கு சோறு போட்டு துணி நகையெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் கொடுமையை அனுபவிச்சிட்ருக்கேன்னு நான் சொன்னால் அதை நீங்கள் நம்புவீங்களா? ஏன் இவ்வளோ சீப்பாக பேசுகிற? ஓ, நான் நடந்து கொண்டிருக்கிறத பார்த்து சொன்னாலே உங்களுக்கு அது சீப்பாக தெரியுதாக்கும். ஆனால் நீங்கள் அப்படி ஊரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்களே, அதை கேட்டப்ப என் மனசு எப்படி துடிச்சிருக்கும். என்ன வளர்ற? சரிதான், பதில் சொல்ல உங்களுக்கு விருப்பமில்லாத போது நான் பேசுகிறது வளராளாதப்படும். முடிஞ்சால் நேராக விஷயத்துக்கு வா. ஓ, இல்லைன்னா உங்களுக்கே தெரியாமல் உண்மையை சொல்லிடுவீங்களோன்னு பயமாக இருக்கா? என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்களே, அதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. என் உரிமையை பற்றி நீ எனக்கு சொல்லித்தரியாக்கும். சரிதான், என் உரிமையோட அளவு எவ்வளோன்னு நான் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோ என்று மேலும் அருகில் நெருங்கி வந்தவனிடமிருந்து 2 அடி பின்னால் நகர்ந்தாள் சசிரேகா. வளவலன்னு பேசிகிட்டு இருக்க எனக்கு மட்டும் ஆசையா, அதுவும் இந்த நேரத்தில் என்ற கணவனுடைய கரங்கள் தன்னை இழுத்து அணைக்க அவனிடமிருந்து தன்னை விடுவித்து கொள்ள வெகுவாக முயன்றாள். ஆனால் அவள் அரும்பாடுபட்டு தடுக்க முயன்றதையெல்லாம் அவன் வெகு சாதாரணமாக முறியடித்துவிட மெல்ல மெல்ல கணவனின் கரங்களில் தன்னை மறக்க ஆரம்பித்தாள் சசிரேகா. உடலோடு மனதும் வலுவிழந்து விட மிகவும் சிரமப்பட்டு படுக்கையை விட்டு மெதுவாக எழுந்தாள் சசிரேகா. ஒரு வழியாக கீழே இறங்கி வந்தவளுக்கு கணவன் நேரத்திலேயே கிளம்பி விட்டிருந்தது தெரிந்தது. பெயருக்கு காலை உணவினை எடுத்துக்கொண்டவள் ஏற்கனவே இருக்கும் உடல் உபாதைகளை சற்று மிகைப்படுத்தி சொல்லிவிட்டு மீண்டும் தங்களது அறைக்கே வந்து விட்டிருந்தாள். கடவுளே, இனி இந்த வீட்டில் தன்னுடைய எதிர்காலத்திற்கு இரவு ஒன்றே மிகப்பெரிய உதாரணம். ஒவ்வொரு நாளும் கணவனின் கைகளில் மயங்கி கிடந்ததும் அதற்காக ஏங்கியதும் நாம் எவ்வளவு பிரமாதமான ஜோடி என்று இருவரும் தங்களுக்குள் பெருமை பேசிக்கொண்டதும், அப்படிப்பட்ட அன்பு ஒரே நாளில் இந்த அளவிற்கு கசந்துவிடக்கூடுமா? எது எப்படியோ, இனி கணவனுடன் கருத்தொருமித்த வாழ்க்கை என்பது தனக்கு கிடையாது. என்ன திமிர், குற்ற மனப்பான்மை சிறிதும் இல்லாமல் இப்படி சர்வசாதாரணமாக நடந்து கொள்ள இவனால் எப்படி முடிகிறது? பழைய மாதிரியே ஒரு கடைக்கண் பார்வையில் அனைத்தையும் மறந்துவிட்டு அவனது மார்பில் வந்து தஞ்சம் புகுந்து விடுவாள் என்று நினைத்து கொண்டான் போலிருக்கிறது. ரோசமுள்ள ஒரு பெண் அப்படியெல்லாம் நடந்து கொள்வாளா? பாவம் அஞ்சலி என்று அவளை இழுக்காமல் பேசிவிட முடிவு செய்தது நடக்காது போலிருக்கிறதே. இன்று அவன் வரட்டும். வளவளவென்று பேச்சை வளர்த்து கொண்டிருக்காமல் முகத்திற்கு நேராகவே சொல்லிவிட வேண்டும். இனிமேல் தன் வயிற்றுக்குள் உதித்திருக்கும் சிசுவுக்கு ஒரு நல்ல தாயாகவும் இந்த வீட்டின் பெரியவர்களுக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் மட்டுமே என்னால் நடந்து கொள்ள முடியும். அதற்கு மேல் மனைவி என்ற உரிமையை நீ வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்ள முயன்றால் அதை கண்டிப்பாக என்னால் பொறுத்து போக முடியாது என்று சர்வ நிச்சயமாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் சசிரேகா. சுந்தர், சுந்தர், சொல்லுங்கப்பா. என்னவோ தீவிர யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம்ப்பா, கம்பெனியில் ஆர்டர்ஸ் திடீர்னு 2 மடங்கு அதிகமாக இருக்குப்பா. அதை தான் நினச்சிட்ருக்கேன். நானும் அது சம்பந்தமாக பேசலான்னு தான் வந்தேன் சுந்தர் என்று அமர்ந்தார் கிருபாகரன். எல்லாம் என் பேர குழந்தை வரப்போகிற நேரம்தான் என்றவர், ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? என் மருமக வந்த நேரம்தான்னு கூட சொல்லலாம் என்று உணர்ந்து சொன்ன தந்தையை பார்த்தான் சுந்தர். டொமஸ்டிக் மார்க்கெட்டை விடவும் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் அதிகம் வந்துட்டுருக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாம் 2யும் ஒரே மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் என்றான்.
நீ எல்லாத்தையும் பிரமாதமாக பார்த்துக்குவ. அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நீ பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கு அப்புறமே நான் கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் சுந்தர் என்றார் கிருபாகரன். இருக்கலாம்ப்பா, ஆனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளாக நல்லா பண்ணிட்டோம் தானேன்னு உக்காந்துட முடியாது. நம்ம உழைப்பும் கண்காணிப்பும் இருந்துகிட்டே இருந்தாதான் இருக்கிற பேரை தக்க வச்சுக்கிறதோட இன்னும் மேலே மேலே போக முடியும். அதெல்லாம் சரிதான் சுந்தர். ஆனால் இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பப்போ மருமகளை எங்கேவாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறதோட அவள் ஆசைப்படுறத பார்த்து செஞ்சு கொடுக்கறதும் உன்னோட கடமை தான் சுந்தர். மனைவி ஆசைப்படுவதை ஏற்கனவே அவள் ஏதேதோ முட்டாள்தனம் செய்தாகிறது. இனியும் என்னென்ன செய்ய போகிறாளோ என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டான் சுந்தர். மேலும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு தனது தந்தை எழுந்து செல்ல யோசிக்க செய்ய என எத்தனையோ வேலை இருந்தும் எதையும் செய்ய முடியாமல் மனைவி செய்த அசட்டுத்தனம் தான் எந்த நேரமும் நினைவுக்கு வந்து கோபத்தை வரவழைத்து கொண்டிருந்தது சுந்தருக்கு. இப்படியே போனால் பைத்தியமும் பிடிக்கச் செய்து விடுவாள் போலிருக்கிறதே. முதலில் அவளுடன் சற்று பொறுமையாக அமர்ந்து பேசியாவது விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதை சீர்படுத்தியாக வேண்டும். பாவம், வேண்டாத எதையோ நினைத்து தனக்குத்தானே குழப்பிக் கொள்கிறாள் என்று நினைத்தவனுக்கு அதற்கு மேல் எதை பற்றியும் யோசிக்க முடியாத அளவுக்கு வேலையே சரியாக இருந்தது. அன்று முழுவதும் படுக்கையே கதியென்று கிடந்த சசிரேகா மாலை வேலைக்கு பிறகுதான் எழுந்து வெளியே வந்தாள். வெவ்வேறு மனநிலையில் இருந்த கணவன் மனைவி இருவருமே தங்களுடைய பிரச்சனைக்கு அன்றே தீர்வு கண்டுவிட வேண்டும் என்பதில் ஒத்த மனப்பான்மையுடன் இருந்தனர். பிரீத்தியும் அமுதாவும் இந்துமதியுடன் அவளுடைய உறவில் ஏதோ விசேஷம் என்று மாலை 4 மணிக்கே வெளியே கிளம்பி சென்றிருந்தனர். வீட்டில் யாரும் இல்லாதது வேறு சௌகரியமாக போய்விட அன்று பார்த்து சற்று நேரத்திலேயே வந்திருந்த கணவன் உன்னுடன் சற்று பேச வேண்டும் என்று அழைத்ததில் நான் காத்திருப்பதும் அதற்காகத்தானே என்று உடனே சென்றாள் சசிரேகா. வா சசி, வந்து உட்காரு. இருக்கிற பிரச்சனையை இன்னையோட நம்ம 2 பேரும் உட்காந்து பேசி சரி பண்ணிக்கலாம். இப்படி இழுத்துக்கிட்டே போகிறதுனால யாருக்கு என்ன பலன் சொல்லு? ஓ, பிரச்சனை என்னவென்று ஐயாவுக்கு தெரிந்து விட்டதா? அதட்டி மிரட்டினால் திருப்பிக் கொள்வாள் என்று அடிபணிந்து போகிறானாக்கும். கணவனுக்கு விஷயம் தெரிந்து விட்டிருந்ததில் சசிரேகாவுக்கும் சற்று வசதியாக போயிற்று. நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள். 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையில் விளையாடுறது பெரிய தப்பு, அதோட ரொம்ப கேவலமும் கூட. இப்போவாவது புரியுதா? தான் சொல்வதை புரியாதது போல பார்க்கும் கணவனை ஏளனத்துடன் பார்த்தாள் சசிரேகா. நடிப்பு பிரமாதம். கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்ன? ஓ, அதை என் வாயாலேயே நான் முழுசாக சொல்ல கேட்கணும்னு ஆசையாக இருக்காக்கும். சரி, அதையும் நல்லா கேட்டுக்கோங்க என்று மேலே மேலே மனைவி சொல்லிக்கொண்டே போனவற்றை கேட்ட சுந்தரின் முகம் பாறையாக இறுகிவிட்டிருந்தது. சொல்லுங்க, இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? கோபப்படுவான், தனது தவறை மறைக்க இல்லாததையெல்லாம் இழுத்து பேசுவான் என்று எதிர்பார்த்த சசிரேகாவுக்கு கணவனின் பார்வை குழப்பத்தை தான் கொடுத்தது. ஆனாலும் பதிலுக்காக கணவனின் முகத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். ஏதோ நம்ப முடியாத விஷயங்களை கேட்டுவிட்டது போல கணவனின் முகத்தில் சில வினாடிகள் மாறி மாறி தோன்றிய உணர்ச்சிகள் இன்னும் நடிப்பை பார் என்று எரிச்சலை தான் வரவழைத்தது. சமாதானப்படுத்தினாலோ சப்பைக்கட்டு கட்டினாலோ நாக்கை பிடுங்கிக் கொள்கிற மாதிரி கேள்வி கேட்டுவிட வேண்டுமென்று கோபத்துடன் காத்திருந்தவளுக்கு கணவன் ஒன்றுமே பேசாததில் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு பேசுவான் என்று ஏளனமாக நினைக்க தோன்றியது. ஏதோ செய்து தவறை மறைப்பதற்காக பொய்க்கு மேல் பொய் சொல்லி மேலும் கணவன் தன்னை தாழ்த்தி கொள்ளாததில் மனதிற்கு சற்று திருப்தியாக கூட இருந்தது. தானாகவே தவறை ஒத்துக்கொண்டாலும் கூட அவனை மன்னித்து விடக்கூடாது என்பதிலும் உறுதியாக இருந்தாள் சசிரேகா. சசிரேகாவின் எண்ணங்கள் இப்படி இருக்க, தன்னை ஒரு அற்ப பிறவியை பார்ப்பதை போல பார்த்து கொண்டிருந்த கணவனின் பார்வையின் பொருள் அவளுக்கு விளங்கவில்லை. சரிதான், உலகில் யார் தாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள்? அங்கிருந்து நகரப்போன மனைவியிடம் 1 நிமிஷம் என்றான் சுந்தர். நின்று தன்னை நிமிர்ந்து பார்த்தவளிடம், நீ சொன்னது மட்டும்தானா
இல்லை இன்னும் ஏதாவது இருக்கா என்று கேட்டான். அது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச அஞ்சலி, தெரியாமல் இன்னும் எத்தனை பேரோ என்றாள் சசிரேகா. என்ன முயன்றும் ஒரு வினாடி கூட சுந்தரால் மனைவி சொன்னவற்றை மறக்க முடியவில்லை. கருத்தொருமித்த பிரமாதமான பெண் தனக்கு வாழ்க்கை துணையாகி இருக்கிறாள் என்று இருமாப்புடன் இருந்தானே. கடைசியில் நானும் ஒரு சராசரி, ஏன் அதற்கும் சற்று கீழான பெண்தான் என்பதை முகத்தில் அறைந்தது போல சொல்லிவிட்டாளே. கற்பும் ஒழுக்கமும் பெண்ணுக்கு மட்டும்தான் என்று நினைத்து கொண்டால் போலிருக்கிறது. திருமணமான இத்தனை நாட்களில் தன்னுடைய கணவன் இந்த அளவிற்கு கேவலமாக நடந்து கொள்பவன் அல்ல என்பதை கூட அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. அதிலும் எனக்கு தெரிந்து ஒரு பெண், தெரியாமல் இன்னும் எத்தனை பேரோ என்றாலே. தன்னை இந்த அளவிற்கு கீழ்த்தரமாக எடை போட்டுவிட்ட பெண்ணை போய் மனதின் சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து கொண்டிருக்கிறேனே. வேண்டும், தனக்கு இதுவும் வேண்டும், இதற்கு மேலும் வேண்டும் என்று தன்மேலேயே கோபம்தான் வந்தது சுந்தருக்கு. உலகமே ஒன்று திரண்டு வந்து அவளை பற்றி தவறாக சொல்லியிருந்தாலும் அதை அவன் நம்பியிருப்பானா? அப்படி நம்பிக்கொண்டால் இத்தனை நாட்களும் நகமும் சதையுமாக ஒட்டி உறவு கொண்டு வாழ்ந்திருக்கும் தாம்பத்திய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? தனது கணவன் அப்படிப்பட்டவனா என்னும் நோக்கில் ஒரு வினாடி யோசித்திருந்தால் கூட போதுமே. அஞ்சலியின் வார்த்தைகளில் தவறு இருக்கக்கூடுமோ என்னும் சந்தேகம் வந்துவிட்டிருக்குமே. போதும், தகுதியற்ற இடத்தில் அன்பு வைத்துவிட்ட பாவத்திற்காக தான் யோசித்து யோசித்து மனதை வருத்தி கொண்டது அனைத்தும் போதும். இனி அவளாகவே வரட்டும், தான் செய்துவிட்ட தவறை எண்ணி எண்ணி வருந்தட்டும். அப்பொழுது கூட பழைய மாதிரி மனதால் அவளை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சுந்தருக்கு தோன்றவே இல்லை. இரவு வெகு நேரம் கழித்து அவன் வீடு வந்து சேர்ந்தபோது மனைவி படுத்து தூங்கியிருந்தாள். அப்படி அவள் விழித்து கொண்டிருந்தாலுமே கூட இனி அவளுடன் தனக்கு என்ன இருக்கிறது என்று மீண்டும் எங்கெங்கோ சென்ற எண்ணங்களை கடிவாளமிட்டு அடக்கினான். சொந்த வாழ்வில் ஆரம்பித்து வெற்றிகரமாக தொழிலை நடத்துவது வரை அனைத்திலுமே இது நாள் வரையிலும் தான் எடுத்திருந்த முடிவுகள் அனைத்துமே 100% சரியாக அமைந்திருந்தது என்ற அவனுடைய கர்வம் இப்பொழுது மனைவியால் சுக்குநூறாகி போயிருந்தன. அடுத்த நாள் காலை விடிந்தது. ஹாய் ஆண்டி. வாமா, என்ன ஒரு வாரமாக எட்டியே பார்க்கல? 2 நாள் முன்னாடி வந்திருந்தேனே ஆண்டி, நீங்கள் தான் பிரீத்தியோட ஊருக்கு போயிட்டு இருந்தீங்க என்ற அஞ்சலியின் பதிலில் அனைத்துமே புரிந்தது சுந்தருக்கு. ஆக அன்று வைத்துதான் அனைத்தையும் ஓதியிருக்கிறாள். ஆனாலும் அவனுக்கு அஞ்சலியின் மேல் சிறிதும் கோபம் வரவில்லை. நம்பிக்கை வைத்து விட்டவர்கள் பொய்த்து போகும்போது தான் மனம் சுக்குநூறாகி விடுகிறது. அஞ்சலியின் மேல் எப்பொழுதுமே அவனுக்கு எந்த ஈர்ப்பும் இருந்ததில்லை. ஒரு சில முறை அவள் தன்னிடம் நடந்து கொண்ட முறையை வைத்து பார்க்கும்போது கூட அவள் இந்தளவிற்கு போய் தனது மனைவியிடம் இல்லாததை எல்லாம் சொல்லியிருப்பதில் கூட அவனுக்கு சிறிதும் அதிர்ச்சியோ ஆச்சரியமோ ஏற்பட்டிருக்கவில்லை. அவளுடைய இயல்பை தான் அவள் வெளிப்படுத்தி இருக்கிறாள். அவளுக்கு சாதகமாக ஏதாவது நடக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய பொய்யையும் சர்வசாதாரணமாக சொல்வாள் என்பதும் சுந்தர் அறிந்ததே. அதிலும் இந்துமதியின் தூபம் வேறு சேர்ந்து கொண்டால் கேட்க வேண்டியதே இல்லை. ஹாய் சுந்தர். கம்பெனிக்கு கிளம்புவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருந்தவன், பாஞ்சலி என்ன காலையிலேயே என்று கேட்டான். ஏன் வரக்கூடாதா? தாராளமாக வரலாம். ஆனால் ஒரு சிலர் வருகையோட முடிவு எப்படி இருக்குமோன்னு தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன சுந்தர் ஏதேதோ சொல்கிறீங்க? அப்புறம் அதே 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் வந்திருந்தப்ப நான் உன்னை வர சொன்னேன்ல கம்பெனிக்கு, இதோ வரேன்னு சொன்னது தான், ஆளையே காணலை. சாரி சுந்தர், அன்னைக்கு திடீர்னு அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. அடடா, என்னம்மா ஆச்சு? வெறும் காய்ச்சல் தான் என்றவள், இன்னைக்கு வேணும்னா நான் உங்கள் கூட வரட்டுமா என்று கேட்டாள். வேண்டாம், இங்கேயே இருந்தால் உன் கூட பேசிகிட்டு இருக்க நிறைய பேர் தயாராக இருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் யோசிச்சு கூட பார்க்காம அதை அப்படியே நம்புகிறவங்களும் இருக்கிறதால நீயும் என்ன வேணும்னாலும் சொல்லலாம், பேசலாம். கணவனின் இரட்டை பொருள் தரும் பேச்சில் எரிச்சல் தான் வந்தது சசிரேகாவுக்கு. குற்றம் செய்தவன் அவனாகவே அந்த பேச்சை இழுத்து பேசுவானா என்று அவளுடைய கணவனை சொன்னது போல
ஒரு வினாடி யோசித்து பார்த்திருந்தாலும் கூட அப்பொழுதாவது எது உண்மை என்று அவளுக்கும் புரிய ஆரம்பித்திருக்கும். ஆனால் அஞ்சலியோ சுந்தர் சொன்னதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள். யாரும் இல்லாத சமயமாக பார்த்து சசிரேகாவை நெருங்கி மேலும் தனது வேலைகளை காட்டினாள். பார்த்தாயா என்னிடம் எப்படி பேசுகிறார் என்று, அதுவும் தைரியமாக. இத்தனை பேர் இருக்கும்போதே எனக்கு தான் நம் பெயர் கெட்டுவிடுமோ என்று மிகவும் பயமாகி போயிற்று. அவர் கேட்பதை வைத்து பார்த்தால் நீ என் பெயரை பயன்படுத்தி விட்டாயா என்று கேட்டாள். இனி அடுத்த பார்வையில் தொடர்வோம்.